எல்லாம் போன பிறகு அமைதியாக உட்காருங்க. அந்த புத்தகம் உங்களுக்கு வழங்கப்படும். புத்தகத்தை எடுங்க. இது வந்து சும்மா ஒரு உதாரணம் சொல்றேன். செயல்படுறோன்றீங்களா, கையெடு இவங்க கொண்டு போயிட்டு அந்த தொகுதிக்கு எல்லாரும் போய் பார்க்கணும்னு சொல்லிடுவேன். ஏன்னா இப்போ வந்து செயல்பாடே தெரிய மாட்டேன்னு தலைவர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஏன்னா இளைஞர் சோஷியல் மீடியாவில் இருக்காங்க. நான் சோஷியல் மீடியாவில் இல்லை, இந்த கட்டணம் இல்லை. மை ஏஜ் குரூப் இஸ் டிஃப்ரெண்ட். அப்டேட் பண்ணுறது இப்போ வந்து ஒரு சேனல் வந்து உருவாக்கலான் இருக்கும். யூடியூப் சேனல் நாங்களே நடத்தலாம்னு முயற்சிக்கு வந்துட்டு நீங்கள் அதான் முடிவெடுத்தோம். எவ்ரி திங் ஹஸ் பி டோல்ட் டு த பீப்புள். முடிவெடுத்தீங்கன்னா எவ்ரி டே ஐ வில் ஸ்பீக். நான் சொல்கிற கருத்தை எங்களுக்கு ரிப்போர்ட்டர்ஸ் பேசுவாங்க. என் கூட இருக்க இந்த மாவட்டத்தில் இருக்க எல்லாருமே ரிப்போர்ட்டர்ஸ் உருவாக்கிட்டு இருக்கோம். அதான் சுப்ரீம் டிவி நீங்கள் ஒரு பூம் இருக்கு பாருங்க. இல்லை சுப்ரீம் டிவின்னு வச்சுட்டாங்க. ஏன்னா வச்சுதான் மாற்ற வேண்டாம்னு பார்க்குறேன். பாப்புலராக இருக்கு. சுப்ரீம் ஸ்டார்னு சொன்னதுனால சுப்ரீம் டிவின்னு வச்சுட்டாங்க. அது அப்படியே இருக்கட்டும்னு பார்க்குறேன். ஸோ அது மூலமாக செய்தி வந்து இன்னொரு 10 நாளில் இன்னும் கரெக்டாக இங்கே செட் பண்ணிவிட்டு எல்லாமே சொல்லாங்க. ஆனால் உங்களுக்கு போட்டியாக வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் நாங்கள் எங்கள் செய்தியை பறைசாற்றி கொண்டுருக்கோம். ஆனால் நீங்கள் எனக்கு வேணும். ஆனால் நீங்கள் தான் ஆரம்பிச்சிங்க. நீங்களே செய்தி போட்டுன்னு சொல்லிடாதீங்க ஐயா. இல்லைங்க, கண்டிப்பாக தமிழ்நாடு எடுத்துகிட்டு போகிறது தான் அதுக்கான வியூகங்கள் வகுக்கப்பட்டு எல்லாம் அப்பாயின்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் இருந்தால் உங்கள் சகோதரர் ஊரில் எல்லாம் தான் சொல்லுங்கள், அப்பாயின்ட் பண்ணி. சேட்டலைட்லாம் அவ்வளோ படம் இல்லை பாஸ். 30,000 கோடி இருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும். என்கிட்ட அவ்வளோ இல்லை. யூடியூப் சேனல் சிறப்பாக நடத்தும் பாஸ். அப்படின்னா மீடியா வாய்ஸோட ரிப்போர்ட்டராக இருந்திருக்கேன், மீடியா வாய்ஸில் எடிட்டராக இருந்திருக்கேன், தினகரன் பத்திரிகையோட ரிப்போர்ட்டராக இருந்திருக்கேன். நான் வந்து மோடி அவர்களை 3வது முறை முதலமைச்சராக இருக்கும்போது பேட்டி கண்டவன் நான். ஸோ அந்த அளவுக்கு அறிவு ஆற்றல் திறமை உள்ளவன் தான் நான். 3வது முறை இருக்கும்போது நான் மோடி அவர்களை அகமதாபாத்தில் போய் சீஃப் மினிஸ்டர் ஆகும்போது சந்தித்து மீடியா வாய்ஸ் பத்திரிகை பேட்டி எடுத்தவன். அதனால் அந்த யுக்தியை பயன்படுத்தி எங்களால் இயன்றதை செய்வோம். எது காலம் தாழ்த்தி முடிவு இல்லை, எல்லாருமே எனக்கு வேண்டியது தானே. டிவியில் இருக்கிற எல்லாருமே எனக்கு சாதகமாக தான் இருக்கீங்க. என்ன செய்திகள் அதிகமாக வருவதில்லை, அவ்வளோதான். அது வருவதற்கான வந்து நீ பண்ணுறேன்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்துட்டீங்க. தேர்தல் நடத்தியாச்சும் பரபரப்பாக போல கண்டிப்பாக கொடுக்குறேன். இதை எடுத்துக்கிறேன். மாதம் ஒரு முறையாச்சும் சந்திப்போம். இப்போ வந்து இது வந்துருச்சு, எப்படி இருந்தாலும் வரப்போறீங்க, நிறைய இடம் போவீங்க. இப்போ செய்திகள் நிறையா வருது. இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து செவிசாய்த்து ஒரு மாதத்துக்கு 2 முறை சந்திப்போம். உங்களுக்கு 1 முறை நிச்சயமாக சந்திப்போம், உறுதி அளிக்கிறேன். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து சந்திப்போம் கண்டிப்பாக. இது ஒரு கையேடு உருவாக்கணும். இது எல்லார் கட்சியும் செயல்படுத்துகிறான். இது எனக்காக மட்டும் இல்லை, அவங்களும் நாளைக்கு வந்து பண்ணான்னு காப்பி அடிச்சா நான் சொல்ல மாட்டேன். இந்த கையேடை வந்து சட்டமன்ற பொறுப்பாளர் இருப்பவர்கள், நாளைய சட்டமன்ற உறுப்பினராக மாறக்கூடிய சக்தி வாய்ந்தவர்கள் அந்த தொகுதிக்குள்ளே சுத்திட்டு இருக்கணும். இதை எடுத்துக்கிட்டு பாருங்க, இந்த தொகுதியை சுற்றி நாங்கள் எழுதுங்க. அந்த போய் ஒரு தெருவுக்கு போனோம்னா அந்த தெருவில் யாராச்சும் ஒருத்தட்ட நான் இங்கே வந்துட்டு போனேன், இவர் வந்து இங்கே இருக்க குறைகளை கேட்டு சென்றார் அப்படின்னு கையெழுத்து வாங்க, ஃபோட்டோ எடுங்க, எனக்கு அனுப்புங்க. தட் மீன்ஸ் யூ விசிட்டட் தட் பிளேஸ். அப்போ தொகுதிக்குள்ளே சுற்றுங்க 2026 வரைக்கும். யூ வில் பி த நெக்ஸ்ட் எம்எல்ஏன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு இந்த புத்தகத்தை எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். வேலை செய்ய வந்து ரிப்போர்ட் ஒரு வாரத்துக்கு ஒருத்தர் வராட்டி ஏன் வரலன்னு கேட்கறதுக்கு இது ஒரு அத்தாட்சியாக இருக்கும். தேங்க்யூ. அது பொறுப்பாளர் போயிட்டு இருப்பாங்க. சட்டமன்றம் 6 சட்டமன்றத்துக்கு உட்பட்டதான் நம்ம நாடாளுமன்றம் கூட போவாங்கல்ல. சிறப்பா கேட்குறீங்க, சிறப்பா கேட்குறீங்க. நன்றி 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 சகோதரர்களே. உங்கள் குடும்பத்தை ஒரு மணி சிறப்பாக ஆதரியுங்கள். வெற்றி காணலாம். நன்றி. மைக்கேல் பத்திரமா எடுங்க.